Hi friends, welcome to Thanga Kanitham. The TRB, TNPSC இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் டியூவல் பேஸ் பண்ணி எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கேட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். Find the dual of the LPP maximize Z equal to 3x1 minus x2 plus x3 subject to 4x1 minus x2 is less than or equal to 8. 8x1 plus x2 plus 3x3 is greater than or equal to 12. 5x1 minus 6x3 is less than or equal to 13, where x1, x2, x3 greater than or equal to 0. இந்த LPPல பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த 3 இன்இக்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸில் இருக்கா அப்படின்னா மினிமைஸில் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சப்போஸ் கொஸ்டினில் வந்து அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நாம் டியூவலுக்கு சேஞ்ச் பண்ணும்போது மினிமைஸாக மாற்றணும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் மினிமைஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நாம் மேக்ஸிமைஸ்க்கு சேஞ்ச் பண்ணி பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ் கொடுத்துருந்த அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸில் தான் இருக்குது அப்படின்னா இந்த கன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கன்ஸ்டன்ஸோட இந்த இன்இக்வேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ எல்லாமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? அது மேக்ஸிமைஸ் கேஸில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கணும் இன்இக்வாலிட்டிஸ். அதுவே மினிமைஸ் அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்டைனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கு, கரெக்டா? பட் செகண்ட் கன்ஸ்டைனில் பாருங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கு. ஓகே, தேர்ட் அது நோ ப்ராப்ளம், ஏன்னா அது வந்து நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு, ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. பட் இந்த செகண்ட் கன்ஸ்டைன் தான் நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கிற இந்த சிம்பிளை நாம சேஞ்ச் பண்ணணும். இதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? அப்படியே மாத்திடலாமான்னு அப்படியெல்லாம் மாற்ற முடியாது, கரெக்டுங்களா? எடுத்தோன்னு அப்படியெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ வேற என்ன பண்ணி இதை சேஞ்ச் பண்றது அப்படின்னா, ரெண்டு சைடும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஓகேவா, போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நீங்க மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி வந்து சேஞ்ச் ஆயிடும். அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அதனால இப்போ இங்க பாருங்க, இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ல மட்டும் நான் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்போ என்ன நடக்கும்? பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 8x1, அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் x2, மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 3x3. இப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணதுனால இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் 12. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் கன்ஸ்ட்ரெயின். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாமா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் Z ஈக்குவல் டு 3x1 மைனஸ் x2 பிளஸ் x3 இருக்கு. சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு அதில் அந்த இன்இக்வாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. செகண்ட் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், தேர்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை நம்ம எடுத்து எழுதலாம். இது வந்து அது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுறோம்ல, ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி அது மேக்ஸிமைஸில் இருந்துச்சுன்னா அந்த எல்லாத்தையும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு மாற்றி சேஞ்ச் பண்ணி எழுதுறோம் இல்லையா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுத போகிறோம். மேக்ஸிமைஸ் Z ஈக்குவல் டு 3x1 மைனஸ் x2 பிளஸ் x3 subject to 4x1 minus x2. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா x1 x2 சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் இருக்கு, கரெக்டா? ஏன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா x1 x2 x3 சொல்லிட்டு 3 வேரியபிள்ஸ் இருக்கு, கரெக்டா? பட் கன்ஸ்ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ல x1 x2 சொல்லிட்டு ஒன்லி 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கு. அப்ப அந்த தேர்ட் வேரியபிள் x இதுல இல்ல. ஓகேவா? இல்லங்கிறதுனால அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, 0x3 சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். 0x3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. ஓகே, அடுத்தது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் நம்ம இங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 8x1 மைனஸ் x2 மைனஸ் 3x3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 12. அடுத்தது தேர்ட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு பாருங்க, மைனஸ் 5x1 மைனஸ் 6x3 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 13. இதுல பாத்தீங்கன்னா x1 x3 சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் தான் இன்வால்வ் ஆயிருக்கு, பட் x2ங்கிற வேரியபிள் இல்ல, கரெக்டா? இது x2 இல்லங்கிறதுனால அதுக்கு பதிலாக இதை நாம பிளஸ் 0x2 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 5x1
plus 0x2 minus 6x3 is less than or equal to 13. And x1, x2, x3 greater than or equal to 0. So, this is our primal. But this is our dual find out. Okay? So, we will dual. Primal வந்து maximize அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா dual-ஆ change பண்ணும்போது அதை நாம minimize அப்படினு மாத்தணும். Suppose primal-ல minimize கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க change பண்ணும்போது maximize-ல எழுதுற மாதிரி இருக்கும் dual-ல. ஓகேங்களா? பட் இங்க வந்து maximize-னா இருக்கு. அதனால நான் இத minimize அப்படினு மாத்திக்கிறேன். minimize இங்க ஆல்ரெடி z ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால இதுக்கு நம்ம வேற ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அது z star அப்படினு எடுத்துக்க போறேன். சோ இது z star equal to அதுக்கு அப்புறம் இந்த primal-ல இந்த objective function இருக்குல்ல இதுல x1 x2 and x3 இதோட coefficients என்ன வரும் 3 minus 1 1 வருமா சோ இந்த values தான் dual-ல வரும்போது இங்க வந்து constraint வரும்ல அந்த constraint-ஓட right hand side value-வா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் இந்த primal-ல constraints இருக்குல்ல இங்க பாத்தீங்கன்னா 3 constraints இருக்கு இந்த 3 constraints-ல right hand side value என்ன இருக்கோ சோ அதுதான் வந்து இங்க objective functionல அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸா இருக்கும் ஓகே சோ அதுபடி பாத்தீங்கன்னா இங்க வந்து எத்தனை constraint வந்திருக்கோ அத்தனை வேரியபிள்ஸ் வந்து இங்க நாம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே primalல பாத்தீங்கன்னா 3 constraints இருக்கு அதனால dualல நாம 3 வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் ஓகே ஆல்ரெடி primalல x1 x2 x3 ன்னு சொல்லி 3 வேரியபிள்ஸ் எடுத்துட்டாங்க அதனால இங்க dualக்கு வந்து நம்ம வேற ஏதாவது 3 வேரியபிள்ஸ் எடுக்கறோம் அதுக்கு பதிலா நான் y1 y2 y3 அப்படினு எடுத்துக்கிறேன் ஓகேவா சரி அதுக்கு அப்புறம் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் primalல அந்த constraintல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூ தான் dualல objective functionல வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸா வரணும் கரெக்ட்டா சரி அப்போ நம்மளோட வேரியபிள்ஸ் இப்ப நம்ம எப்படி எடுத்துறோம் dualல y1 y2 y3 ன்னு எடுத்துறோம் சோ அத இந்த வேல்யூஸோட அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 8 into y1 அதுக்கு அப்புறம் -12 into y2 plus 13 into y3 okay அப்ப இதுதான் வந்து dualோட objective function அதுக்கு அப்புறம் subject to இப்போ இந்த primalல உங்களுக்கு constraints இருக்குல்ல இதுல column wise பாருங்க அதாவது first column x1 ஓட coefficients என்னெல்லாம் வரும் 4 -8 5 ன்னு வருமா இது அப்படியே row wiseல நாம எடுத்துட்டு வரணும் ஓகே எடுத்துட்டு வந்துட்டு அத y1 y2 y3 கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் ஓகே இப்போ இந்த 4 கூட y1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4y1 அதுக்கு அப்புறம் -8 கூட y2 மல்டிப்ளை பண்றோம் அதுக்கு அப்புறம் 5 கூட y3 மல்டிப்ளை பண்றோம் ஓகே சோ அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்றோம் ஆட் பண்ணிட்டு இங்க primalல less than or equal to constraint இருக்கும் பொழுது நீங்க dualக்கு பண்ணும்போது greater than or equal to சேஞ்ச் பண்ணனும் ஓகேவா சப்போஸ் primalல greater than or equal to இருந்துச்சுன்னா அத நீங்க dualல less than or equal to அப்படினு சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே சரி இங்க primalல less than or equal to இருக்குறதுனால இத நான் greater than or equal to மாத்திக்கிறேன் மாத்திட்டு அதுக்கு அப்புறம் இங்க ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன வரணும் நான் என்ன சொல்லியிருந்தேன் primalல objective functionல அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் இங்க dualா அதாவது dual ஈக்குவேஷன்ல constraintோட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவா வரணும் கரெக்ட்டா சோ அதபடி பாக்கும்போது primalல இதான் நம்மளோட objective function இதுல இருக்கிற first value அதாவது இந்த x1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வந்திருக்கு 3 வந்திருக்கா சோ அத இங்க எடுத்து எழுதிக்கிறேன் ஓகே அடுத்து இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி தான் செகண்ட் காலம்ல பாருங்க x2 x2 இங்க இருக்கா 0x2 சோ இதுல x2 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னெல்லாம் வரும் -1 -1 0 ன்னு வரும் கரெக்ட்டா இத y1 y2 and y3 கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும் என்ன வரும் -y1 -y2 0y3 ன்னு வருமா அதுக்கு அப்புறம் greater than or equal to primalல objective functionல x2 ஓட coefficient -1 அதை எடுத்து இங்க போட்டாச்சு next third constraint அதுக்கு இதே மாதிரி தான் இங்க x3 இருக்கு பாருங்க இதோட coefficientsலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் என்ன வரும் 0 -3 -6 இது கூட y1 y2 y3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும் என்ன வரும் 0 into y1 -3 into y2 -6 into y3 ன்னு வருமா
இங்கே அப்படி எழுதிக்கலாம். 0 into y1 minus 3 into y2 minus 6 into y3 is greater than or equal to primal objective function x3 ஓட coefficient என்ன இருக்கு 1. ஓகே, ஸோ அதை எடுத்து இங்கே போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கன்ஸ்டன்ட் இருக்குல்ல, அதோட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்ஸ்டன்ட்ல பாருங்க, இங்கே வந்து -1 வந்திருக்கு கரெக்டா. பட் இந்த மாதிரி -1 வரக்கூடாது. அப்போ இந்த மைனஸை நாம ரிமூவ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் மைனஸால மல்டிப்ளை பண்ணோம்னா இது நமக்கு பாசிட்டிவா மாறிடும் கரெக்டா. அதனால இந்த செகண்ட் கன்ஸ்டன்ட்ல மட்டும் ரெண்டு சைடும் மைனஸால மல்டிப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும், மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் y1, அப்புறம் இந்த இடத்துல பிளஸ் y2, இது 0 y3 அதை நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறம் மைனஸ் மல்டிப்ளை பண்ணதுனால கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படி இருந்த இன்இக்வாலிட்டி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க -1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது +1 மாறிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளோட டியூவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமைஸ் is a star equal to 8y1 minus 12y2 plus 13y3 subject to (4y1 minus 8y2 plus 5y3 is greater than or equal to 3). Second constraint நம்ம change பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். y1 plus y2 less than or equal to 1. அதுக்கப்புறம் தேர்ட் கன்ஸ்ட்ரெயின், இந்த தேர்ட் கன்ஸ்ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 0 into y1. ஸோ 0 into y1 0 தான், அதை நம்ம விட்டுறலாம். ஸோ -3y2, அதுக்கப்புறம் -6y3 is greater than or equal to 1. ஓகே, அப்புறம் ஃபைனலாக and y1, y2, y3 greater than or equal to 0. ஓகே, ஸோ அவ்வளோதான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிஜி டிஆர்பிக்கு வந்து டிஆர்பிலேருந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ புதுசாக இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது பிஜி டிஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்குது. அது வந்து இந்த ஓல்டு சிலபஸ் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இருந்தது. இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால அதனால் இதுக்கு வந்து புதுசாக இன்னொரு பிளேலிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது நியூ சிலபஸ் அப்படின்னு போட்டுட்டு நியூ சிலபஸ் பிஜிடிஆர்பி அப்படின்னு இருக்கும் பிளேலிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பிஜிடிஆர்பிக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஓகே அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.